ஹாய் ஹலோ வெல்கம் டு சாவித்ரி டிசைன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலையபக்ஷம் 15 நாளைக்கு காத்தால சமையல் வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸா போஸ்ட் பண்ணிடுறேன். ராத்திரி என்ன டிஃபன் பண்ணலாம்ங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவா போஸ்ட் பண்றேன். மாலையபக்ஷம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசம் பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வர்ற வரைக்கும் 15 நாள் தான் மாலையபக்ஷமா நம்ம கொண்டாடுறோம். மாலையபக்ஷம் மகாலயம் அப்படின்னாக்க, மாலயம்னா என்ன அர்த்தம்னா பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய குடும்பம். அதாவது அந்த காலத்துல எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா நிறைய பேர் இருப்பா ஆத்துல. நம்ம வீடை தான் ஆலயம்னு சொல்லுவோம். நம்ம வாழ்ற வீட்டை ஆலயம்னு சொல்லி, மகா அப்படின்னா பெரிய, அதாவது ஒரு பெரிய ஆலயம் அப்படிங்கிறது தான் பெரிய வீடுங்கிறத மாலயம்னு சொல்லுவாங்க. பக்ஷம்னு பார்த்தேன்னா 15ங்கிறது தான் பக்ஷத்தோட கணக்கு. அது மாதிரி மாலையபக்ஷத்துக்கு என்னென்ன சமையல் பண்ணுவா, என்னென்ன காய்கறி சேர்க்கலாம், சேர்க்கப்படாது, அதாவது சாதாரணமா பார்த்தேன்னாக்கா ஸ்ரார்த்தத்துக்கு என்னென்ன காய்கறி சேர்க்கலாமோ எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு சமையல் பண்ணினாக்கா ரொம்ப விசேஷம். இந்த 15 நாளைக்கு தேங்காய்லாம் சேர்க்காம, இந்த காலத்துல இந்த நவீன உலகத்துல நிறைய பேர் எல்லாரும் வேலை பார்க்கறவா இருக்கா, குழந்தைகள் ஆத்துல இருக்கிறவா இருக்கா, வயசானவா இருக்கிறவா இருக்கா, ஒருத்தருக்கு ஒன்னொன்னு செய்ய முடியாதுங்கிறதுக்கு சொன்னோம். நம்ம இந்த காலத்துல கொஞ்சம் தேங்காய் அது இது எல்லாமே சேர்த்துக்கிறோம். காலத்தால சமையல்ல வெங்காயம் பூண்டு மட்டும் இல்லாம இந்த 15 நாளைக்கு நம்ம சமைச்சுக்கிறோம். அதே மாதிரி சில காய்கறிகளும் நம்ம சேர்க்க மாட்டோம். அது மாதிரி இன்னைக்கு நைட்டு வீடியோ வந்து நான் புளியவல் தான் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் டேக்கு. அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தேன்னாக்க நல்லா கெட்டியவல் கேட்டு வாங்கிக்கோங்க கடையில். அது ஒரு 150 கிராம் வச்சுட்டுருக்கேன் நான். புளி கரைசல் ஒரு 50 கிராம் புளியை சும்மா ஒரு 100 ml தண்ணியில் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வரமிளகா ஒரு 10 வரமிளகா எடுத்து வச்சுட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். நிலக்கடலை, கருப்பு எள்ளை வந்து சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், எண்ணெய், இதான் இன்னைக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ நம்ம அவலை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா களைஞ்சி எடுத்துட்டுடலாம். இந்த மாதிரி அவலை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ நம்ம இந்த அவலில் சும்மா ஒரு 2 கை தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோம். இப்போ கடாயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து கடலெண்ணெயில் பண்ணுறேன். நல்லெண்ணெய் பிடிக்கும்னா நல்லெண்ணெயில் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை முதல்ல போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நிலக்கடலையை சேர்த்துட்டு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துடுறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா சிவக்க வருவாங்க. இந்த ஸ்டேஜில் இந்த நிலக்கடலையை ஒரு 2 நிமிஷம் வறுக்க விட்டுட்டு நம்ம இந்த புளி கரைசல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை விட்டுருந்தோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த அவலுக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சில பேர் வந்து புளியிலே அவலை ஊற வச்சு பண்ணுவா, அப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணினாக்க புளியோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதனால நான் இப்படி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு நல்லா திக்காக வரட்டும். இப்போ நம்ம விட்டு புளிக்கரைசல் பார்த்தேன்னாக்க நல்லா இந்த மாதிரி திக்காகி வந்துருக்கு. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன்னா இந்த மாதிரி திக்காயிடும். அவல் பார்த்தேன்னாக்க நம்ம ஊற வச்சது நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த அவலை இதில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சப் இந்த எள்ளு பொடியை மேலே தூவிக்கலாம். தூவிட்டு கிளறி விட்டுருவோம். இப்போ நல்லா கிளறியாச்சு பாருங்க. நல்லா புளி அவல் நல்லா ரெடி ஆகிடுது. நான் பண்ண மாதிரி புளியவல் நீங்களும் செஞ்சு பாருங்க. பண்ணும் போதே அவ்வளோ ஒரு வாசனை. நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணா என்ன ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்குமோ அதே டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டின்னர் ஐட்டம் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.